இங்கிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஸ்டார்ட் ஆயிருச்சு எடிங்ஸ்லி லீட்ஸ் கிரவுண்டில். ஸோ டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் செலக்ட் பண்ணாங்க அண்ட் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க. கேஷவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்டாக போட்டு ஒரு 4 விக்கெட்ஸ் அண்ட் வியான் முல்டர் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ ஓவராலாக சவுத் ஆஃப்ரிக்கா 131 ரன்ஸுக்கு இங்கிலாண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாண்டில் அதுலேயும் டாப் ஆஃப் த ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் ஓப்பனராக வந்து ஒரு 54 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த டார்கெட்டை எவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணலான்ட்டு இறங்கின சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரில்லியண்ட்டாகவே பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஹெய்டன் மார்க்கரம் பார்த்தீங்கன்னா 86 ரன்ஸ், ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அது ஒரு மான்ஸ்டரஸ் பேட்டிங் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் 31 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அடில் ரஷீத் நம்ம மேட்சுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு 3 விக்கெட் எடுத்தாலும் டெவால் பிரவிஸ் த ஸ்டார் ஆஃப் த சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து கடைசியில் வந்து 6 அடித்து வின்னிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் இங்கிலாந்து ஃபைட் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம்.